இன்று ஜூலை 4 2026 சனிக்கிழமை. ஆனி மாதம் 19ஆம் தேதி. இன்று சித்த யோகம் உள்ள தினம். இன்று கடக ராசியில் சுக்கிரன், குரு, புதன் ஆகிய திரிகிரக சேர்க்கை உருவாகிறது. இன்று லட்சுமி நாராயண யோகம். கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. திதி சதுர்த்தி காலை 10:57 வரை. பிறகு பஞ்சமி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. மேஷராசி அன்பர்களே, தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கைத் துணையின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். திடீர் செலவுகளும் ஏற்படும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் மூத்தவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். அவர்களின் கருத்துக்களை கேட்பது பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரனும் ராகுவும் இருப்பதால் இன்று அரசு ரீதியான கௌரவமும் சமூக அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் நல்லது. வியாபாரம் செய்தால் அதில் கூட்டாளிகள் மற்றும் உங்கள் மனைவியிடமிருந்து முழுமையான ஆதரவை பெறுவீர்கள். இன்று உங்களுடைய கடன் சுமை குறையும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்று கடக ராசியில் குருவும் 8ஆம் வீட்டில் சந்திரனும் இருப்பதால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலம் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது. மன அழுத்தம் மற்றும் குழப்பம் காரணமாக அன்றாட பணிகள் மற்றும் பயணங்களில் தடைகள் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் ஆதாயம் உண்டாகும். கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. சிம்மராசி அன்பர்களே, இன்று ஒரு மங்கள விழாவில் மகிழ்ச்சியாக கழியும். உங்களுடைய பேச்சை திறமையால் புதிய ஒப்பந்தம் பெற வாய்ப்பு உண்டு. சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும். சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். கன்னிராசி அன்பர்களே, எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். உங்களுடைய பேச்சு மற்றும் நடவடிக்கைகளில் கவனம் தேவை. அதன் மூலம் உங்களைச் சுற்றி ஒரு இனிமையான சூழலை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். பணியிடத்தில் ஏற்படும் திடீர் மாற்றம் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். பெண் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். துலாராசி அன்பர்களே, ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்வதற்கு முன் அதில் உள்ள சட்ட மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களை கவனமாக பரிசீலித்த பின்னரே முடிவுகளை எடுங்கள். வீட்டில் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வேலை மற்றும் செயல்பாடுகளில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதால் மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் சூழலுக்கு ஏற்ற செயல்திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிக்கு வாழ்க்கைத் துணையின் ஆதரவு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பண விஷயத்தில் கவனமாக இருக்கவும். இன்று உங்களுடைய வேலை மற்றும் உங்கள் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவதற்கு திட்டமிடுங்கள் என்ற சிந்தனை உங்களுடைய பொறுமையை சோதிக்கும்.
முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிட்டால் குடும்பப் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு எடுக்கவும். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் நிதிநிலையை மேம்படுத்த வாய்ப்புகளை தருவார். வெளியூர் அல்லது வெளிநாட்டுப் பயணங்களையும் ஒரு முக்கிய வெற்றியை அல்லது மேலாதிக்கத்தை அடைவதையும் குறிக்கிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருக்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் செலவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சந்திரனின் சஞ்சாரம் மனதில் நம்பிக்கையை தரும். எந்த ஒரு போட்டியில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. நாளின் பிற்பகுதியும் மங்களகரமாக அமையும். செலவுகள் உங்கள் புகழை அதிகரிக்கும். அறப்பணிகளுக்காகவும் செலவுகள் ஏற்படலாம். விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி, வேலை தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடும். மீனராசி அன்பர்களே, உங்கள் ஆலோசனை திறனால் கடினமான சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் அவை தீர்க்கப்படலாம். உங்கள் தொழில் பொறுப்புகளை கூர்மையாக கவனத்தில் கொண்டு வரவும். உங்கள் தொழில் முன்னேற்றம் பெரிய ஆரவாரமாக இல்லாமல் அமைதியாகவும் மெதுவாகவும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும்.